வணக்கம் வணக்கம். வெல்கம் டு NCS ஃபேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேக் ஹுக்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். நிறைய நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் ஹுக்ஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் ஹுக்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் போடுறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. லைனிங் தான் எடுத்துக்கிறோம். பிளவுஸோட லைனிங் எடுத்துட்டு 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, 1 2 3 4 இப்படி வந்து ஓப்பன் வந்து வெளி சைடா இருக்கணும். இந்த மாதிரி மடிப்பு வந்து நம்ம சைடா இருக்கணும். இப்ப 4ஆ இப்படி வந்து மடிச்சு போட்டாச்சு. 4ஆ மடிச்சு போட்டோம். 32 சைஸ் பிளவுஸோட சைஸ். இந்த பிளவுஸ் நம்ம கட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 13 இன்ச் கேட்டிருக்காங்க. 13 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் நம்மளுக்கு எவ்வளவு தேவை அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4ஆ டிவைட் பண்ணிட்டோமா நம்மளுக்கு வந்து 8 இன்ச் வரும். 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 32 சைஸ்னா நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து என்ன வேணும், அதுல இருந்து 5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 வரும். 27 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணும்போது 6.25 வரும். 6.25 இங்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு 1 இன்ச்சு, டாட்டுக்கு 1 இன்ச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வரணும். அது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டோமா, இதுல இருந்து மார்க் பண்ணுங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8.5 இன்ச் வருது. 8.5 இன்ச் நடுப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்க. 4.25. இந்த 4.25 மார்க் பண்ண பாத்தீங்களா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். இது வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா நம்ம பேக்ஸ்ல வந்து ஸ்டிச்சஸ் டாட் பிடிக்க முடியல, அதுக்காக இந்த மார்க் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க 32 சைஸ்க்கு வந்து 2 இன்ச் போதும். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 வைக்கலாம். அதாவது நம்ம ஃபினிஷிங் நம்மளுக்கு 2.5 வந்துடும். இப்போ நம்ம ஹைட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 2, இங்க 2.25. இப்போ ஆம் கோல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். பாருங்க, நம்ம வந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோமா, இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். இன்னும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஸ்கேலை வச்சு இந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து முன் நெக் வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு இது அதாவது பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சுனா இங்கேயும் 2 இன்ச் தான் வேணும். அதுக்கு மேல பேக்குக்கு நம்ம மார்க் பண்ற மாதிரிலாம் பார்க்க கூடாது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். இது டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு. இதுல வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கிறோம். இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து 1.5 இன்ச் மாதிரி வர மாதிரி பண்ணணும்.
கீழே ஒரு கோட் போட்டு இந்த பக்கம் ஒரு கோட் போட்டோமா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்துடும். இப்படி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம பேக்கும் மார்க் பண்ணிட்டோம். பாருங்க ஒரே டைம்ல நம்மளுக்கு ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட முன்னாடி வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இங்க மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். டபுள் வேலையா இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா பேக் நெக் மட்டும் நம்ம மார்க் பண்ணல. இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணோம்னா பாருங்க இப்படி இங்க மார்க் பண்ணிட்டுமா இது கிளாத் எடுத்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு பேக்கோட ஹைட் எவ்வளோ வேணும்னு பேக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த கஸ்டமரோட ப்ளவுஸில் இருக்குது. 10 இன்ச்சு இந்த மார்க் பண்ணிட்டோம். இது மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி இதெல்லாம் வரைஞ்சி கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பிட்டு வந்து ஸ்லீவுக்கு பட்டிக்கு வச்சுக்கலாம். இந்த பிட்டு வந்து எப்படி தண்ணி வடிச்சிடலாம். இது நம்மளுக்கு இங்கே ஸ்டிச்சஸ் விடுறதுக்காக இங்கே வந்து நம்ம மார்ஜின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் விட்டுருங்க. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து இந்த டாட் பிடிக்கிறது நமக்கு மார்க் தெரியணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம்னா எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே நம்ம வந்து இங்கே 2 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 அகலணும். ஏன்னா பேக் வந்து கழுத்து வந்து அகலமாக நல்லா நீட்டாக தெரியுறதுக்காக 2.25 வைக்கிறோம். இல்லை குறுகலாக வேணும்னா அந்த 2 இன்ச்சு வச்சுக்கலாம். பாருங்க பேக்கிங் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டிங் கட் பண்ணிட்டோம். பேக்கு ஃப்ரண்ட் ஒரே டைம்ல கட் பண்ண முடிஞ்சதுங்களா. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மீதி இருக்கிற பீஸ் வச்சு ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பாருங்க உங்க ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டோட கொஞ்சமா பண்ணிக்கோங்க. பாருங்க இங்க ஷோல்டர் இருக்குங்களா, இந்த ஷோல்டர் வந்து மேலே ஸ்டிச்சஸ்க்காக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இட்டு, அதே மாதிரி இங்கேயும் கையை வந்து இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்களா ஆம்கோல் ஸ்டிச்சஸ் ஜாயிண்ட் இருக்கு, இங்க விட இங்க கொஞ்சம் ஸ்டிச்சஸ் சேர்த்து இப்படி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு.
இங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு. ஸ்லீவோட ஃபினிஷிங் அளவு இது. இது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச்சு. இப்போ இந்த வளைவு வந்து மார்க் பண்ணி இங்கே நான் எப்பயும் சொல்ல இந்த அளவு வந்து பாதியா பிரிங்க, அதுல பாதியா பிரிங்க, மார்க் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்க, ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்க. இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, கரெக்டா இந்த மார்க் பண்ண இடத்துல இங்க வைங்க. இந்த வந்து இந்த ஆம்கோல் வரைகிற ஸ்கேல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரைவா இது வந்து இப்படி வச்சுங்களா. இதை அப்படியே திருப்பி இப்படி வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க. இப்படி மார்க் பண்ணி இதோட கொஞ்சம் பாதியோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி வளைச்சிக்கோங்க. இப்படி வளைச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி. இப்போ வந்து பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பட்டிக்கு எப்படி கட் பண்ண போகிறோம்னா 4 பீஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு பட்டிக்கு நம்ம 2 வைக்க போகிறோம். இது பார்த்தீங்களா, இந்த கீழ் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது மிச்சம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த லைனு, அந்த இடத்துல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. 2 இன்ச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு பட்டி. இந்த வளைவு அப்படியே வரக்கூடாது, அந்த ஷேப்பு கொஞ்சம் குடஞ்சிக்கணும். லைட்டாக கொஞ்சம் குடஞ்ச மாதிரி அது இந்த வளைவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பீஸும் கட் பண்ணிக்கிட்டோம். ஸ்லீவு, பட்டி, பேக்கு, ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டோம் லைனிங் கிளாத்தில். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பாருங்க பர்ஃபெக்டாக உட்கார வைக்க முடியல. ஒரு டிசைன் வந்து சைடில் போகுது. சென்டர் பவர் இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுறேன். இந்த நம்மளுக்கு பர்ஃபெக்டாக உட்காரதுனால வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூ வந்து வெளியில தான் வருது. இப்போ வந்து நம்ம பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு ஓப்பன் இல்லை, அதனால வந்து மடிப்பு போட்டு பாருங்க. இங்கேயும் மடிப்பு இருக்கு, இதுலயும் மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னா, இப்போ ஸ்லீவுக்கு தான். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லென்த் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்களா இங்க இந்த டிசைனையும் உட்காரிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் ஹைட்டுக்கு இந்த டிசைன் வந்து உட்காரல. சென்டர் பகுதி வந்து இருக்கு, நம்ம இது டிசைன் இல்லாம ஸ்லீவ் வச்சா நல்லா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஆகிற மாதிரியே, இந்த டிசைன் வந்து சென்டர்ல வர மாதிரியே நம்ம வந்து இப்படி கிளாத்தை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடா போட்டாங்க பத்தாவது மாதிரி. சாரிலே வந்தது ரெடிமேட் டிசைனுங்க, அதனால சைடா போடவும் என்ன ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்க பத்தலை. மீதி இருக்கிற பீஸ் வந்து நம்ம பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பீஸோட லைனிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்க. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா லைனிங்கோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இது லைனிங்கோட இல்லை எப்படி அட்டாச் பண்ண என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும், பேக் வந்து லைனிங் அட்டாச் எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியும் பாருங்க. ஸ்லீவும் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேக்கும் பாத்தீங்கன்னா லைனிங் அட்டாச் பண்ணி தைச்சு டாட் பிடிச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு என்னன்னா நம்ம எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சென்டர்ல வந்து கட்டிங் இருக்கும், இந்த பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடு தனித்தனியா டாட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி கிடையாது, நம்ம ஒட்டாவே ரெடி பண்ண போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண முடிஞ்சது. இந்த வந்து பட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்க. இப்படி வந்து பட்டி வந்து இப்படி கொடுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டியை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பட்டியை ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோங்களா. இப்போ வந்து டாட் பிடிக்கலாம். நார்மலா வந்து டாட் பிடிக்கலாம், மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் டாட் பிடிக்கணும். ரெண்டு சைடு டாட் பிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டாட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, சேம் எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் பிடிப்போம். சென்டர் டாட் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே டாட்டா பிடிக்க போறோம். லெஃப்ட் ரைட்டு ஜாயின் பண்ற மாதிரி ஒரே டாட்டா பிடிப்போம். பாருங்க இப்போ வந்து ரெண்டு சைடு பிடிச்சிட்டோமா. இப்போ சென்டர் டாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டை பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. இதுல இருந்து மேல ஒரு இன்ச் விட்டு இப்படி கிராஸா பார்க்கும்போது நம்மளுக்கு 1.25 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவா பிடிக்கணும். ஃபர்ஸ்ட்லயே ரஃப், ஸ்டார்டிங்லயே ரஃப் படிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்றோம். பட்டி வந்து நம்மளுக்கு சென்டர்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பகுதி பாத்தீங்களா, இந்த சென்டர் பகுதி நம்மளுக்கு இருக்கு. இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நாங்கள் பட்டி ஜாயின் பண்ணுற மாதிரியே தான். இல்லை ஃப்ரண்ட் ஸ்டிச்சு பேக் ஹுக்ஸுக்கு வந்து பட்டி வேண்டான்னா கீழே எதுவும் பட்டி வேணாம்னு பட்டி கட் பண்ணாமல் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கட் போட்டுக்கலாம். அவங்க வந்து பட்டியோட கேட்டிருக்காங்க, அதனால தான் வந்து நம்ம வந்து பட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்படி இதை வந்து மடித்து இப்படி விடணும். மடித்து நம்மளுக்கு வந்து முன்பக்கமாக இருக்கணும், சைடில் வரக்கூடாது. முன்பக்கம் வர மாதிரி இந்த மடித்து டாட் மடித்து இருக்கணும். இப்போ வந்து பட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா கினாரி விட்டுடலாம். இல்லை கினாரி ஒரு சிலர் வந்து கினாரி இல்லாமல் விடலாம். ஆனால் கினாரி விட்டால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இந்த கப்பு உட்காரும். அதனால வந்து கினாரி விடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பேக் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த பேக் ரெடி பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருந்தால் நான் வந்து வீடியோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னே தைச்ச ப்ளவுஸோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், பேக்கை போடலாம். ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்கே சென்டரில் கட் பண்ணி நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நடு சென்டர் பகுதி, பேக்ல சென்டர் பகுதி கட் பண்ணிக்கலாம். எப்பயும் வைக்கிற மாதிரி தான் ரைட் சைடு வந்து கொக்கி வைக்கிறது, லெஃப்ட் சைடு வந்து கொக்கி மாட்டுறது. வச்சு இப்படி கீழ் பக்கமா ஒரு மடிப்பு, இப்ப இப்படி திரி போட்டு ஒரு கினாரி போட்டுக்கலாம். இப்படி உள் பக்கமா மடிச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். வந்து கொக்கி வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வி பீஸ் வைக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் கொஞ்சம் கொடுத்துக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு மேல் பக்கமாக தெரியும்,
அதனால லைனிங் கிளாத் கொடுத்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தாவாது தெரியும். அதனால தான் வந்து நம்ம வந்து மெயின் கிளாத்தா கொடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து வி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெயின் கிளாத் கொடுத்துக்கோங்க. மேல உள்ளார லைனிங் கொடுத்து மேல லைனிங் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும். உங்களுக்கு மேல பாக்குறதுக்கு பர்ஃபெக்டா நீட்டாவும் இருக்கும். பாருங்க, ஒரு பக்கமா வைக்கணும். இப்படி திருப்பிட்டு இப்படி ஒரு மடிச்சு கரெக்டா இந்த ஸ்டிச் மேலே இது வைக்கணும். இங்க சென்டர்ல வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பீஸ் நகர வி பீஸ் போடும்போது பீஸ் நகராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து சென்டர்ல இப்பயே ஸ்டார்டிங்ல ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்ப வந்து வி வச்சுக்கலாம். ஒரு 4 உக்ஸ் போடுற மாதிரி வச்சுருங்க. இப்ப பாருங்க, நமக்கு வந்து பேக் ஓப்பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கழுத்து தைக்க போறோம். இப்போ வந்து பர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்ப கழுத்து பீஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து எம்மிங்ல கேட்டிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்படி மேல் பீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, பிளவுஸோட மெயின் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, மேல் பக்கமா இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்ல நம்ம ஃபுல்லா ஸ்டிச்சஸ் விட்டு வரோம். எப்பயுமே வளைவு பகுதிக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து நேர் பீஸ் கொடுக்கணும். வளைவு பகுதிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து விழாது, இந்த மணி எல்லாம் எடுத்துடலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும் போது தைக்கிற இடத்துல இந்த மாதிரி மணி ஸ்டோன் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படி எடுத்துட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோமா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி திருப்பி விட்டு ஒரு ஃபோல்டு போடணும். இப்படி ஒரு ஃபோல்டு போடணும். பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்படி மேல் பக்கமா இருக்கும். இப்படி கீழே இப்படி திரும்பிட்டு இருக்கக்கூடாது. இப்படி திரும்பிட்டு இருந்தால் தான் நமக்கு நீட்னஸாக வரும். இப்படி போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த கிளாத் லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனிங் கிளாத் மேலே கினாறு விடணும்.
ஃபோல்டு பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம மடிச்சுட்டு பெரிய தையல் போட்டுருவோம். பெரிய தையல் போட்டோமா நம்ம எம்மிங் பண்ண உடனே பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து இப்படி உள் பக்கமா திரி போட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சு சென்டர் பாகத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய தையல் இருக்கிறதுல எவ்வளவு பெரிய தையலுக்கு அந்த பெரிய, ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணிட்டு இதை வந்து பிரிச்சுடுவோம். உங்களுக்கு எம்மிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்படி மடிச்சு ஃபோல்டு விடுறது. இப்படி மடிச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். மடிச்சு இப்போ நீட்டா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிப்போம். ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது முடிச்ச உடனே ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷிங் ஆனோடனே நம்ம வந்து இது எம்மிங் பண்ணிக்கிறதுக்கு பிரிச்சு இந்த தையல் வந்து நம்ம பிரிச்சுடலாம். பர்ஃபெக்டா வந்துச்சு பார்த்தீங்களா. நெக்கு அந்த லைனிங் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. திருப்பி போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும் ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்படி வந்து ஃப்ரண்ட் பக்கமாக தான் போட்டுக்கணும். போட்டுவிட்டு ஸ்லீவ் வந்து இப்படி வச்சுக்கணும். ஸ்லீவ் வந்து வச்சு பார்க்கணும். இந்த ஸ்லீவ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வளைவு பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு பார்த்தீங்களா, இந்த வளைவு வந்து இப்படி தெரியணும். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் இந்த பக்கமும் இந்த ஸ்லீவ் இந்த பக்கமும் வச்சு அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். எப்பவுமே ஷோல்டர் பகுதியில் இந்த மெயின் சென்டர் பகுதி வச்சுக்கணும். ஷோல்டர் மேலே இந்த சென்டர் பகுதி வச்சு ஸ்டிச்சஸ் மேலே ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸ்டிச்சஸ் மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கணும். ஸ்லீவுக்கு மட்டும்தான், ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சஸ் மேலே ஸ்டிச்சஸ் பண்ணணும். சைடு அட்டாச் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து ½ இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் விடுவோம். பாருங்க, இந்த 1½ இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு ரெண்டு சைடு சேம் இதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு அளவு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பிளவுஸோட அளவு வந்து இடுப்போட அளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் மீதி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து விடணும். இப்படி வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1½ இன்ச்சு மார்க் பண்ணது தெரியும், ஒரு சைடு தெரியும் ஒரு சைடு தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு
எந்த பக்கம் ஸ்லீவ் லெஃப்டா லெஃப்ட் பக்கம், ரைட்டா ரைட் பக்கம் தான் நீங்க ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணணும். நம்ம பார்த்து பார்த்து அந்த இடத்துல நோட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் தான் விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எல்லாம் விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா சைடில் ரெண்டு தையல் விடுவோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு தையல்லாம் விட்டோமோ அவ்வளோதான், ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்க, பேக் சூஸ் வச்சு பிளவுஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இது பேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க டவுட்டை வந்து நான் கிளியரன்ஸ் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.